தமிழகத்தில் சென்னை மற்றும் கன்னியாகுமரியை ஒட்டிய ஆழ்கடல் பகுதியில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான ஏலத்தின் 9வது சுற்று கடந்த ஆண்டு நடைபெற்றது. இதில் தமிழக ஆழ்கடல் பகுதியில் 4 இடங்கள் உள்ளிட்ட நாடு முழுவதும் 28 இடங்களில் 1,36,596 சதுர அடி கிலோமீட்டர் பகுதிகள் ஏலத்தில் விடப்பட்டன. கன்னியாகுமரிக்கு அருகே உள்ள ஆழ்கடலில் 3 இடங்களிலும், சென்னை அருகே உள்ள ஆழ்கடலில் 1 இடத்திலும் எண்ணெய் எரிவாயு எடுக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தனியார் துறையைச் சேர்ந்த வேதாந்தா நிறுவனமும் ஓஎன்ஜிசி நிறுவனமும் இந்த அனுமதியை பெற போட்டியிட்ட நிலையில் பொதுத்துறை நிறுவனமான ஓஎன்ஜிசிக்கே அந்த வாய்ப்பு சென்றுள்ளது. இந்த 4 இடங்களிலும் 32,485 சதுர கிலோமீட்டர் பகுதியில் இந்த பணிகளை மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பணிகளால் கடல் வளம் கடுமையாக பாதிக்கப்படும் என மீனவர்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் குற்றம் சாட்டி வரும் நிலையில் அந்த பகுதிகளில் எண்ணெய் எரிவாயு எடுக்க ஓஎன்ஜிசி நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் சுற்றுச்சூழலையும் மீனவர்களையும் பாதுகாக்க தமிழக அரசு தலையிட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் எழுந்துள்ளன. துரப்பண கருவிகளால் ஏற்படக்கூடிய அதிர்வுகள், அதே போல் அங்கே வரக்கூடிய எண்ணெய் படலங்கள், இவை அங்கே இருக்கக்கூடிய கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துன்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. இத்தகைய சூழலில் மீன்வளம் அதிகமாக உற்பத்தி ஆகக்கூடிய வாட்ச்பேங்க் போன்ற பகுதிகளில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தக்கூடியதை தமிழக அரசு உடனடியாக தன்னுடைய கூற்றுப்படி இதற்கான ஒரு ஆய்வுகளை நடத்தி மீன் வளங்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கையில் உடனடியாக தமிழக அரசு இறங்கணும். கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமானதும், அதுவும் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ள இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ரொம்ப பயோ ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த இடங்களில் இந்த மாதிரி ஆழ்கடலில் கிணறுகள் அமைப்பதற்கான அனுமதி வழங்குகின்ற போது அங்கே இருக்கக்கூடிய கடல் சார்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அதன் காரணமாக நம்முடைய கடல் வளம் அப்படிங்கிறது பெரிய அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது. நாட்டின் எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் இருந்த போதிலும் அதற்காக சுற்றுச்சூழலையும் கடல்வாழ் உயிரினங்களையும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா என்ற கேள்விகளும் வலுவாகவே எழுந்துள்ளன. இந்த சூழலில் தமிழக அரசின் எதிர்வினை என்னவாக இருக்கும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன.